பார்த்துக் கொண்டிருப்பது காரை நியூஸ் 24 சேனல். காரைக்குடி சிறுவயல் சாலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகத்தில் திருமாவளவன் வெற்றி மாநில கட்சி அங்கீகாரம் கிடைத்ததை கொண்டாடிய கட்சியினர். தமிழகம் முழுவதும் நடைபெற்று முடிந்த 2024 மக்களவைத் தேர்தலில் தனி சின்னத்தில் போட்டியிட்டு 2 தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெற்றி பெற்றது. இதனால் மாநில கட்சி அங்கீகாரத்தை பெற்றுள்ளது. இதனை கொண்டாடும் விதமாக காரைக்குடி சிறுவயல் சாலையில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகத்தில் வடக்கு மாவட்ட செயலாளர் இளைய கௌதம் தலைமையில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. இதில் சிவகங்கை மாவட்டத்திலிருந்து 150க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வெற்றி பெற்றதை கொண்டாடினர். மற்றும் கட்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வது, சிவகங்கை மாவட்டத்தில் கட்சியை வளர்ப்பது, கூடுதல் நிர்வாகிகளை சேர்ப்பது போன்ற பல்வேறு விஷயங்களை மாவட்ட கழகம் சார்பில் எடுத்துரைத்தனர். பின்னர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு மதிய விருந்து அளிக்கப்பட்டது. அறிவார்ந்த அரசியல் ஆளுமை, எங்களுடைய இயந்திர மனிதர், ஒட்டுமொத்த தமிழ் இனத்தினுடைய பாதுகாவலர், ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய விடிவெள்ளி, எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுடைய இந்த வெற்றியானது ஒரு மாபெரும் வெற்றி. அவரோடு எழுத்தாளர் அருமை அண்ணன் திரு ரவிக்குமார் அவர்களும் இன்றைக்கு பாராளுமன்றம் சென்று விடுதலை சிறுத்தைகளுடைய ஒரு அங்கீகாரத்தை, தேர்தல் கமிஷனுடைய அங்கீகாரத்தை பெற்று இன்றைக்கு தந்திருக்கிறார்கள். இது இந்திய அரசியலில் எழுச்சி தமிழருடைய அந்த பங்களிப்பானது மிகவும் போற்றக்கூடியது. தமிழகத்திலும் இந்தியா கூட்டணி வலிமை பெறுவதற்கு அறிவார்ந்த தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள்தான் காரணம். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் அரசியல் ஆளுமை வெற்றி பெற்றிருக்கிறார், பாராளுமன்றம் செல்லவிருக்கிறார். பாராளுமன்றத்தில் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின், ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான, ஒட்டுமொத்த சிறுபான்மை சமூகத்திற்கான போராட்ட களத்தில் என்றென்றும் எங்களுடைய தலைவர் நிற்பார். அவர் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும். நீண்ட நோய்விடாமல் நீண்ட காலம் வாழ்ந்து இந்த அரசியல் களத்திலே அவர் மாபெரும் வெற்றிகளை சூட வேண்டும் என்று இந்த நேரத்தில் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். சிவகங்கை வடக்கு மாவட்டத்தின் சார்பில் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றி மலர்களையும் உங்களுடைய பொற்பாதங்களில் காணிக்காக்கிறோம். நன்றி, வணக்கம். காரை நியூஸ் 24 சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.